மகாசிவராத்திரி அன்றைக்கி 4 கால பூஜைகள் பண்ணும்போது என்னென்ன வாங்கி கொடுத்தா என்னென்ன பலன்கள் பார்க்கலாம். முதல் கால பூஜை அப்போ அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். பூக்கள் வில்வம் போடலாம். நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் வைக்கலாம். பலன் நம்முடைய கடந்த கால பாவங்கள் நீங்கும். 2ஆம் காலை பூஜை அப்போ அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுக்கலாம். பூக்கள் துளசி போடலாம். நெய்வேத்தியமாக பருப்பு பாயாசம் வைக்கலாம். பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா செல்வம் பெருகும். 3ஆம் கால பூஜை அப்போ அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுக்கலாம். நெய்வேத்தியமாக எள்ளு சாதி வைக்கலாம். பூக்கள் மல்லிகை வாங்கி கொடுக்கலாம். பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா தீய சக்திகள் அகலும். ஆரோக்கியமான வாழ்வு கிட்டும். 4ஆம் கால பூஜை அப்போ அபிஷேகத்துக்கு கரும்பு சாறு இல்லைன்னா பன்னீர் வாங்கி கொடுக்கலாம். பூக்கள் சாமந்தி வாங்கி கொடுக்கலாம். நெய்வேத்தியமாக சுத்தமான அன்னம், அதில் கொஞ்சம் நெய் போட்டு கொடுக்கலாம். பலன் காரிய தடைகள் நீங்கும். மன அமைதி கிடைக்கும். ஸோ இந்த 4 கால பூஜைகளுக்கு இதெல்லாம் பண்ணும்போது இதுதாங்க பலன்கள். ஓம் நம சிவாய.